நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்ஜி டாப்லோடு இது வந்து டைரக்ட் டிரைவ் மாடலுங்க. இந்த மாடல் பார்த்தீங்கன்னா எல்ஜி அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் வருது. நம்ம அதை இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ போட்டு 2 மாதம் ஆயிடுச்சு, டைம் இல்லை. நான் இப்போ வெயில் வந்துச்சுனாலே ஏசி வேலை வந்துடும், அதனால் வாஷிங் மிஷின் பார்க்க டைம் இருக்காது. மிஷின் ஆன் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா உடனே எல்இ அப்படிங்கிற சிம்பிள் வந்துருச்சு. இது பார்த்தீங்கன்னா மோட்டரில் இருக்கிற சென்சார் கம்ப்ளைண்ட்டுங்க. இது எல்இ அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே டைரக்ட் டிரைவில் வர்றது சென்சார் கம்ப்ளைண்ட். இது சென்சார் கம்ப்ளைண்ட் இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா ஒயர் ஜாக் ஏதாவது கம்ப்ளைண்ட் இருந்தாலும் உங்களுக்கு அது மாதிரி எரர் காமிக்கும். நம்ம இதை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து ஃபுல்லாக மிஷினை பிரிக்க தேவையில்லைங்க. நம்ம அப்படியே கீழே தலையில் வச்சுட்டு அந்த மோட்டர் மட்டும் சென்சார் மட்டும் கழட்டி மாற்றிடலாம். அதை நம்ம இதுக்காக வந்து நம்ம ஃபுல்லாகலாம் கீழே ட்ரம் செட்டோட வெளியில் எடுக்கணுங்கிறது இல்லை. அதிகபட்சம் இந்த வேலை பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் செஞ்சிடலாம். இது டைரக்ட் டிரைவ் மோட்டர் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதுலேயே 2 மாடல் இருக்குது. டிசி மோட்டர் கொடுத்து பெல்ட் போட்டிருப்பாங்க, அந்த ஒரு டைப் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக அந்த கீர்லேயே மாட்டியிருப்பாங்க, இந்த டைப் இருக்குது. இதுக்குள்ளே மோட்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு சென்சார் ஒன்று வருங்க. சென்சார் தான் அது கம்ப்ளைண்ட்டு. பாருங்கள், பேக் சீட்டிங் கழட்டிட்டேன். இதில் மிஷினை வந்து கீழே தலையில் வச்சுருக்கிறேன். கீழே பார்த்தீங்கன்னா மோட்டருக்கு ஒரு ஜாக் இருக்கும், அதில் ஒரு 3 ஒயர் போவோம். அந்த பக்கம் ஹால் சென்சாருக்கு ஒரு 4 ஒயர் வரும். நம்ம அந்த சென்சாரை மட்டும் நம்ம அப்படியே எடுத்து மாற்றிக்கலாம். அப்படி நான் எடுத்துடுறேன், அது மாதிரி எடுத்து காமிக்கிறேன். முடிஞ்சால் மாற்றிக்கிங்க, அப்படி இல்லைன்னா மோட்ரு அப்போ கழட்டிட்டு மறுபடியும் அந்த மோட்டரை கழட்டி மாற்றிக்கலாம். அந்த ஜாக்கு தான், அதில் ஒரு 4 ஜாக் இருக்கும். 4 ஒயர் இருக்கும் ஒரு ஜாக்கில். நம்ம அந்த சென்சாரை மட்டும் எடுத்துக்கலாம். அந்த சென்சார் வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்ட்ரிப்பு மாதிரி கொடுத்துருப்பாங்க. கரெக்டாக அதில் படிகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க, லாக் ஆகிக்கிற மாதிரி. அது கரெக்டாக போட முடிஞ்சால் அப்படியே போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம அந்த பேக் வீலை கழட்டி பெரிய போல்ட் வருது பார்த்திங்களா, அதை கழட்டிட்டு அந்த மேக்னெட் இருக்கும் மேலே, அந்த ஸ்டீல் டப்பில் இருக்கும், அதை அப்படியே வெளியில் எடுத்துகிட்டு மறுபடியும் மோட்டரை கழட்டி மாற்றிக்கலாம். நான் இது 2ஐயும் காமிக்கிறேன். எடுக்கிற மாதிரி காமிக்கிறேன், அப்படியே எடுத்துக்கலாம். மறுபடியும் கழட்டிட்டு அதை போடுறத காமிக்கிறேன். இதுதாங்க ஹால் சென்சார். இது போயிடுச்சுனா தான் உங்களுக்கு வந்து அந்த எல்இங்கிற கம்ப்ளைண்ட் வரும். நம்ம இதை மாற்றி பார்க்கலாம். சேம் அதே தான். இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, புதுசு வாங்கி போடையில் வந்து ஒரு சிலது வேலை செய்யாது. நம்ம மிஷின்லேருந்து நம்ம பிரித்து போடையில் வந்து அது கரெக்டாக இருக்கும். அது என்ன ஒரிஜினலாக வரும். நம்ம தனியாக வாங்குறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வேலை செய்யுமான்னு சொல்ல முடியாது. 10க்கு 2 வேலை செய்யாமல் போகும். இப்போ நான் அதை கழட்டிட்டேன். நான் இப்போ வந்து இது எப்படி கழட்டி அதை மாற்றுறதுங்கிறத தனியாக இதையும் எடுத்து காமிக்கிறேன். நம்ம ஷேக் பண்ணி இழுத்தாலே வந்துடும். மேக்னெட்டு தான் இருக்கும், அதில் கொஞ்சம் நைட்டாக பிடிக்கிற மாதிரி இருக்கும். இழுத்தா வந்துடும் வெளியில். நல்லா ஷேக் பண்ணிட்டு வெளில உருவுங்க, வந்துடும். அது இதை வந்துருச்சு பாருங்கள், அவ்வளோதான். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மோட்டரில் வந்து ஒரு 6 போல்ட்டு போட்டிருப்பாங்க. அந்த கீரில் மாட்டியிருக்கோம் உள்ளே. அதை கழட்டிட்டு அந்த ஹால் சென்சாரை மட்டும் இப்போ மாற்றி பார்க்கலாம். மாற்றிட்டு ஆன் பண்ணலாம். இந்த கீர் பார்த்தீங்கன்னா எல்லாம் பிளாஸ்டிக்கில் தான் வரும். நீங்கள் அதை டச் பண்ணாதீங்க. நம்ம அதை மாற்றுறப்ப பார்த்தீங்கன்னா நீங்கள் அதெல்லாம் எடுத்துட்டீங்க அப்படின்னா லாக்கெலாம் உடஞ்சிரும். இதில் பார்த்தீங்கன்னா 2 மோட்ரு வரும் கீழே. இந்த பெரிய மோட்டர் இல்லாமல், டைரக்ட் டிரைவ் மோட்டர் இல்லாமல் மறுபடியும் ஒரு 2 மோட்டர் டிசி மோட்டர் கொடுத்துருப்பாங்க. ஒன்று வந்து கீரை இழுத்து பிடிக்கிறதுக்காக கொடுத்துருப்பாங்க, இன்னொன்று தண்ணி வெளியில் போகிறதுக்காக கொடுத்துருப்பாங்க. 2மே சின்ன மோட்டராக தான் இருக்கும். இந்த பாருங்கள், கழட்டியாச்சு. இவ்வளோதான். இது இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரிப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த லாக் பண்ணுறதுக்காக, அந்த ஹால் சென்சார் லாக் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க.
நம்ம கரெக்டாக அதில் வச்சுட்டு லாக் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் இந்த கம்ப்ளைண்ட்னால் இது மாதிரி இருக்குன்னு பாருங்கள். ஆனால் இதை வந்து வேலை செய்ய தெரியாதவங்க கழட்டிட்டு மறுபடியும் இந்த காயெல்லாம் காயமாயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த மோட்டர் செட்டோட மாத்திர மாதிரி ஆகிடும். பக்கத்தில் யாராவது டெக்னீஷியன் இருந்தால் அவங்கள கூப்பிட்டு செஞ்சுக்குங்க. அந்த ஜாக்கை வந்து கரெக்டாக அதில் கரெக்டாக ஃபிட் பண்ணிட்டு நம்ம மாட்டிட்டு ஆன் பண்ணி பார்க்கலாம். முடிஞ்ச வரைக்கும் பக்கத்தில் நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற மெக்கானிக் வேலை கொடுங்க. நம்ம ஏதாவது கழட்டி அது ஏதாவது உடஞ்சிச்சுன்னா மறுபடியும் எக்ஸ்ட்ரா செலவாகும். நம்ம தெரிஞ்சுக்கிறது வந்து தப்பு கிடையாது. தெரிஞ்சுட்டு நம்ம அதே மாதிரி நம்ம வேலை செய்ய முடியாமல் கஷ்டப்பட தேவையில்ல. ஏதோ பாருங்கள், அவ்வளோதான். அதை அப்போ மாட்டிட்டு நம்ம அந்த பெரிய போல்ட் ஒன்று, அதுக்கு முன்னாடி ஒரு வாசர் ஒன்று வச்சுட்டு டைட் பண்ணிக்க வேண்டியதான். இது மேக்ஸிமம் டபுள் ஹேண்டை விட ரிங்ஸ் இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். நம்ம கழட்டுறதுக்காக இருக்கட்டும், நம்ம டைட் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், ரிங்ஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு கை ஸ்லிப்பாகி கீழே தகரத்துலலாம் படாது. அது கொஞ்சம் சேஃபாக இருக்கும். இப்போ நான் அதை எடுத்துகிட்டு வரலைங்கிறதுனால நான் டபுள் ஹேண்டில் கழட்டிட்டு மாட்டுறேன். ஓகேங்க, நம்ம மிஷினை ஆன் பண்ணி பார்க்கலாம். நம்ம மாட்டிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்பிளேவில் பார்த்தீங்கன்னா வாட்டர் லெவல் மேலே எங்கேயும் போயிட்டுருக்கு பாருங்கள். அதை சென்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வேலை செய்ய ஆரம்பிக்கும். அதுவே உங்களுக்கு வந்து ஒரு நிமிஷம் மாட்டம் எடுத்துரும். அது ஃபுல்லாக எல்லா லைட்டும் பிளிங்க் ஆகிட்டு எரியும். மிஷின் வேலை செய்யுதுங்க. 46 நிமிஷத்துக்கு வந்துருச்சு. இப்போ ட்ரம்மு வேலை செய்யுதான்னு பார்த்துக்கலாம். இன்லெட் வேலை செய்யுது. ஏன்னா 46 நிமிஷம் வரையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணி எடுக்க ஆரம்பிச்சிடும். இப்போ ஸ்டார்டிங் மிஷின் ட்ரம்மு சுற்ற ஆரம்பிக்குது. ஓகேங்களா? இப்போ வந்து அது ஹால் சென்சார் தான் கம்ப்ளைண்ட்டு. அந்த ஹால் சென்சார்லாம் மீட்டரில் செக் பண்ண முடியாது, நம்ம மாற்றி தான் பார்க்கணும். நான் இப்போ ஆஃப் பண்ணிட்டு மறுபடியும் ஸ்பின் வைக்கிறேன். ஸ்பின் வச்சா ஒரு 12 நிமிஷத்தில் வந்துட்டு மறுபடியும் அப்படியே குறைஞ்சிட்டு உங்களுக்கு ட்ரம் சுற்ற ஆரம்பிக்கும். டைமிங் இப்போ 10 நிமிஷத்துக்கு வந்துருச்சுங்க. இப்போ வந்து தண்ணி வெளில போகிற டைமிங். இப்போ ஸ்பின் ஓட ஆரம்பிச்சிடும். இது கிளாஸ் வந்து டல்லாக இருக்கிறதுனால தெரியுமா நீங்கள் உள்ள ட்ரம் சுற்றுறது. டைமிங் குறைஞ்சிருச்சு. இனி ரன் ஆகிடும். அந்த ஸ்பின் சிம்பிள் காமிச்சிட்ருக்கு பாருங்கள், ஸ்பின் ஓடுது அப்படிங்கிறதுக்காக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீட்டில் வேறு கம்ப்ளைண்ட்டை பார்க்கலாம். நம்ம வந்து செகண்ட் ஹேண்ட் மிஷின்லாம் விற்கிறோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் மாடல் தான். யாருக்காவது தேவைப்பட்டால் சொல்லுங்கள். நம்ம எங்கே இருந்தாலும் நம்ம கொரியரில் பார்சல் பண்ணி விடலாம். ஃப்ரண்ட் லோடு, டாப் லோடு எல்லா மிஷினுமே இருக்குது. யூஸ்டு மிஷின் தான் இது, செகண்ட் ஹேண்டு தான் அது. தேவைப்படுறவங்க நம்பர் கொடுக்குறேன், கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.